ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். திருமண தடை இருக்கு. என்ன ரீசன்னே தெரியலங்க. நானும் போகாத கோயில் கிடையாது. செய்யாத பரிகாரம் இல்ல. ஆனா திருமணத்துல தடை வந்துட்டே இருக்கு. சிலது திருமணம் நடக்கிற மாதிரியும் இருக்கு. ஆனா திடீர்னு நின்னு போகுது. அதுக்கு மேல ஒரு ப்ரொசீஜர் பண்ண முடியல. அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம். மாதா மாதம் நட்சத்திரங்கள் வரும் இல்லையா? அதுல உத்திர நட்சத்திரம் வரும் நாளன்று நீங்க சிவன் கோயில்லையோ சொல்லி வச்சிருங்க. பாலாபிஷேகம் தொடர்ந்து 11 மாதங்கள் நீங்க பண்ணிட்டே வாங்க. எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் அதை தடுத்து உடைத்து எடுத்து விடுவோம் இந்த பரிகாரம். மாதா மாதம் உத்திர நட்சத்திரம் அன்று நீங்க சிவன் கோயில்ல சிவனுக்கு பாலாபிஷேகம் நடத்தும் போது, இல்ல சில கோயில்ல நம்மளே அபிஷேகம் செய்ய விடுவா, அந்த அபிஷேகம் செய்யறதுக்கான கோயில் இருந்ததெல்லாம் நீங்களே கூட பண்ணலாம். நார்த் இந்தியாலாம் போனா அபிஷேகம் நம்ம தானே இப்ப சிவனுக்கு அந்த இதுல பால் போடுறோம். அந்த மாதிரி இல்ல நம்மளுக்கு வந்து சிவன் கோயில் ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல இருந்துன்னா சொல்லி வச்சிருங்க. உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. நீங்க பக்கத்துல கோஷாலை எதா இருந்ததுன்னா பசும்பால் வாங்கி செய்யறது மிகவும் சிறப்பு. இல்லங்க எங்க சிட்டில இருக்கோம், இங்க மாடே பாக்குறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எந்த பால் கிடைக்குதோ செய்யுங்க, ஒன்றும் தப்பில்லை. பசும்பாலுக்கு ட்ரை பண்ணி அதுக்கு பண்ணுங்க. திருமண தடை எப்பேற்பட்ட தடையா இருந்தும் இந்த பரிகாரம் உடைத்தெரியும்.